நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சந்திர தரிசனம் மற்றும் கரிநாள். யாரை வழிபடலாம்? சந்திரனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் புதுமையான நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும். நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும். கடகராசி அன்பர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகள் மூலம் விரயங்கள் ஏற்படும். திடீர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும். சிம்ம ராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தன வரவுகளில் உண்டான நெருக்கடிகள் குறையும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள். இனம் புரியாத சில கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபார பணிகளில் விவேகம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும். உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மனதில் மேம்படும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, சபை சார்ந்த துறைகளில் பொறுமையை கையாள வேண்டும். மனதில் நினைத்த எண்ணங்களை செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வரவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். மறைமுக தடைகளை புரிந்து கொள்வீர்கள். மீன ராசி அன்பர்களே, பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும்.